محمد بن عبد الله ونور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها الذين آمنوا صلوا عليه وآله وصحبه وجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. فأوصيكم يا عباد الله وإياكم بتقوى الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பெருமையால் 10 நோன்பு நம்மளுக்கு கடந்து போச்சு. 3ல் ஒரு பகுதி நம்மளை விட்டு கடந்துருச்சு. இந்த வருடத்திலேயே 3ல் ஒரு பகுதி நம்மளை விட்டு போயிடுச்சு. அல்லாஹ் தந்த 30 நாட்கள் பாக்கியம் இருந்த 30 நாட்கள், அதில் 10 நாள் நம்மளை விட்டு போயிடுச்சு. பெரிய பாக்கியம். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாள் செய்த நன்மைகளை நமக்கு நிறைவான கூலியாக நினைவு வருவதையும் சொல்றாங்க. மிஞ்சி இருக்கக்கூடிய மீதி நாட்களை அவனுக்கு பொருத்தமான வழியில் செலவு செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு அல்லாஹ் தஆலா சூரத்து கஹ்ஃபை ஓத வைக்கப் தராவில்லை. சூரத்து கஹ்ஃபில் நிறைய நம்மளுக்கு பாடங்கள் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சூரத்து கஹ்ஃபை சூரத்து கஹ்ஃப் ஒரு மனிதன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஓதி வந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை அவனுக்கு உண்டான பாவத்திற்கு அது பரிகாரமாக மாறுகிறது என்று சொல்லியிருக்கிறான். அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒரு ஈமானிய ஒளி அவனுக்கு ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று குழப்பவாதிகளுடைய குழப்பத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்படுகிறான் என்று சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனையோ நவீன குழப்பங்கள் வந்து கொண்டுதான் புதுசாக அவன் உருவாகி, அந்த குழப்பத்திலெல்லாம் அவன் பாதுகாக்கப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் வாழக்கூடிய காலத்தில் குழப்பத்திற்கெல்லாம் பெரிய குழப்பவாதியான தஜ்ஜால் வந்தாலும் அவனுடைய குழப்பத்திலிருந்தும் அவன் பாதுகாக்கப்படுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு சூறாதான் சூரத்துல் கஹ்ஃப் என்பது. கஹ்ஃப்னா குகை. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட மக்காவில் சில பேர் வந்து ஒரு 3 விதமான கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ரூஹை பற்றி உண்டான கேள்வி. ரூஹுண்டா என்ன? ஏன்னா ரூஹை பற்றி அன்றைய காலத்தில் தெரிந்திருக்கக்கூடிய ஒரே மனிதர் நபியாகத்தான் இருக்க முடியும். சாதாரண யாருக்குமே தெரியாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரூஹை பற்றி தெரியக்கூடிய இதுன்னா அது நபிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நபி என்று அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 3 விதமான கேள்வி வந்து சில மக்காவாசிகளும் கேட்குறாங்க. ஒன்று, ரூஹை பற்றி கேட்குறாங்க கேள்வி, ரூஹுண்டா என்ன. இரண்டாவது கேட்குறாங்க, அஸ்ஹாபுல் கஹ்ஃபி, அந்த குகைவாசிகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. மூன்றாவது கேள்வி, துல்கர்னைன் என்று ஒரு மனிதர் இருந்தால், ஒரு அரசர் இருந்தால், அவரை பற்றி உண்டான கருத்து என்ன அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க நாளைக்கு வாங்க நான் பதில் சொல்றேன்ட்டாங்க. எப்பவுமே ஒரு கேள்வியை கேட்டால் உடனே அல்லாஹ் தஆலா வஹி அனுப்பிடுவான்.
வகி வரல. நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. நாளைக்கு அடுத்த நாள் அதே மாதிரி வர்றாங்க, அப்பவும் வகி வரல. திரும்ப நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க, அப்பவும் ஒரு நாள் அடுத்த நாள் வர்றாங்க, 2வது நாள் வர்றாங்க, அப்பவும் வகி வரல. இப்படியாக 15 நாள் கழிச்சிருச்சு. 15 நாள் கழிச்சு அப்பவும் வகி வரல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல சங்கடம் வந்துருச்சு. ஆமா, என்னடா இது, வகி வரலையே, நம்ம உண்மையான நபி, இவங்களுடைய மனசுல இவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஆஹா அது உண்மையாக போய்விடுமோ என்ற அச்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துருச்சு. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கினான். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا إلا إن شاء الله واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي رشدا அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் சொல்றாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்க அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாடத்தை சொல்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அந்த 3 விதமான கேள்விகளுக்கும் அல்லாஹ் தஆலா பதிலையும் சொல்லிக் கொடுக்கிறான். இப்ப இங்க விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் அது அல்லாஹ், நான் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். இது மூமின்களுடைய ஒரு அடிப்படையான விஷயம். இன்ஷா அல்லாஹ் சொல்வதற்கு நம்ம தவறிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்ஷா அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ் நாடிய ஒன்று, அல்லாஹ் நாடினா அது நடக்கும். ஆனால் அந்த வார்த்தை இருக்கிறது, அது ஈமானியமான ஒரு வார்த்தை, நிச்சயமாக நடக்கும் என்பதற்கு உண்டான வார்த்தை தான் அந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணிருச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை, நல்ல காரியங்களை செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் செய்வோமே, இன்ஷா அல்லாஹ் பேசிக்கிறோமே, இன்ஷா அல்லாஹ் போகலாமே அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம எது இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லும் போது அந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, ஆயத்தை சொன்னா வலபிசு ஃபீ கஹஃபிஹிம் 300, அதாவது 300 வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள் என்ற அந்த சரித்திரத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். சூரியன் கணக்கு பிரகாரம் 300 வருடங்கள் தூங்கினார்கள். சந்திர கணக்கு பிரகாரம் 309 வருடங்கள். ஏன்னா சந்திரனை பொறுத்தவரை சூரியனுக்கு கரெக்டா விடியாது, 30 நாள் கரெக்டா வரும். ஆனா சந்திரனை பொறுத்தவரை வருஷத்துக்கு 12 நாள் குண்டி போய்கிட்டே இருக்கும், குண்டி வந்துகிட்டே இருக்கும் சந்திரனுக்கு. நான் சின்ன ஆட்கள் இருக்கும்போது உதமா போறதுக்கு முன்னால இருக்கும்போது ரோபம் குளிர்காலத்துல வந்துச்சு. அது சுத்தி வரதுக்கு 30-35 வருஷம் ஆகிட்டு பாருங்க. இப்போ அந்த குளிர்காலம் இன்னும் ஒரு 4 வருஷம் போயிருக்குன்னா பியூர் குளிர்காலத்துல வந்துடும் நோம்பு. அப்போ அந்த சந்திரனுடைய கணக்கு பிரகாரம் கொஞ்சம் வருடங்கள் கூடுகிறது என்ற கணக்கை அல்லாஹ் தஆலா அப்பொழுது சொல்லியிருக்காரு. அப்பொழுதுதான் அவங்களுக்கு சொல்றாங்க, ரூஹை பற்றி கேட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுமா, எஸ் அருவன காணீர் ரூஹ், இந்த ரூஹ் என்பதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, அதை பற்றி உண்டான கல்வி ஞானம் எனக்கு தெரியாது, என்று அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதே மாதிரி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இவங்க உலகத்தை ஆண்ட மாமன்னர், இவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லிட்டு வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் நாளைக்கு அதை சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு ஈமானிய மனிதன் அவன் வாழ்க்கையில அடுத்த செகண்ட் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் அதை வாழ்க்கையில அவன் கொண்டு வந்தால்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தமாக அந்த வாழ்க்கை அமையும், அந்த செயல் அமையும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தர்றாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள்
சத்தியம் செய்யறாங்க. என்ன சத்தியம் செய்யறாங்க? ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் அவர்களுக்கு 70 மனைவி, ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் அவர்களுக்கு 90 மனைவி, ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் அவர்களுக்கு 100 மனைவி. இவங்க சொல்றாங்க, இன்று இரவு நான் ஒரே இரவில என்னுடைய 100 மனைவிமார்களுக்கு வீடு கூட போறேன். அதன் மூலமாக அவர்களுக்கு தனிது குண்டு எல்லா பெண்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்கும். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய போர் வீரர்களாக இருப்பார்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல மறந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகால லஹுல் மலிக், அரசர்கிட்ட சொல்லப்பட்டது. அரசர் இல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆளக்கூடிய அரசர். அவங்கள்ட்ட சொல்லப்படுது, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகிட்டு பக்கத்தில் இருந்த அமைச்சர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபல் யகுல், அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. சொல்லல. அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதாஃப பிஹின்ன ஃபலம் யலித் பிஹின்ன இல்லா இம்ரஅத்தன் வாஹிதத்தன் மிஸ்லு இன்சான். அதே மாதிரி 100 மனைவிமார்களுக்கு அன்று இரவு வீடு கூடினார்கள். ஆனா யாருக்குமே குழந்தை பிறக்கல. ஒரே ஒரு மனைவிக்கு மட்டும் அறகுறையான மனிதன் பிறந்தார், குறைவுள்ள மனிதன் பிறந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், லவ் கால, ஒரு கால அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி இருந்தால், வகான தரக்கன் லிஹாஜத்திஹி, அவருடைய நோக்கத்தை அவர்கள் பெற்றிருப்பார்கள். எவ்வளவு பெரிய ஒரு சின்ன வார்த்தை தான் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருச்சு பாருங்கள், இவ்வளவு பெரிய தீமையை கொண்டு வந்திருச்சு பாருங்கள். அப்ப நபிமார்கள் அந்த வார்த்தையை சொல்வது கட்டாய கடமை போன்று அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அது அவர்களுக்கு மட்டும், நம்மளுக்கு அப்படித்தான். ஏன் வெளியே போறேன்னா இன்ஷா அல்லாஹ் நான் போயிட்டு வருவேன். இப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அங்க கிடைச்சிருக்கு. அந்த வார்த்தையை நாம் எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரும்போது அழகா சொல்லுவான். சொல்லிட்டு வரும்போது அவங்களுக்கு கடவுளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை தான் கொடுத்துருவான். பொதுவாக அந்த பெண்களுடைய விஷயத்துல யார் கொஞ்சம் கண்ணியமா இருக்கிறாங்களோ இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குவோம். பெண்களுடைய ஆசை இச்சைகள் இல்லாமல், அந்நிய பெண்களுடைய மோகங்கள் இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லிடுறாங்க. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிலிருந்து தான் தப்பித்து வந்தாங்க. நீண்ட சரித்திரம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைவாசல் இருக்கும்போது 2 பேர் கனவு கண்டாங்க. அது என்ன கனவுங்கிறது அது பெரிய விஷயம். என்ன இப்ப கனவு கண்டு அந்த கனவுக்கு உண்டான பலனும் கிடைச்சிருக்கு. 2 பேருக்குமே கிடைச்சிருக்கு. ஒருத்தனை இறந்து போயிருவோம், தூக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். ஒருத்தர் விடுதலையாகி அரசருக்கே வேலை செய்யப்படும், அரசருக்கே பணிகளை செய்யக்கூடியவனாக மாறியிருக்கும். இந்த விடுதலையாகி போகக்கூடியவர்கிட்ட சொல்லுவாங்க, நீ அரசருக்கு பணிவிடை செய்ய போகிறாய், அரசருக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பணிவிடத்தை செய்ய போறேன், என்னை பற்றி நீ அரசருக்கு எடுத்து சொல்லு, நான் அநியாயமாக அந்த சிறைசாலையில் இருக்கிறேன், 7 வருஷமாக இருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை, அதாவது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் கூறவில்லை. அதனால இன்னும் ஒரு 7 வருஷம் அவர்கள் ஜெயிலிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறிவிட்டது. ஷைத்தான் இந்த வெளியாகி போனவனுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனை இல்லாமல் மறக்கடிக்க செய்து விட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்.
இப்ப இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது என்பதை நம்ம விலகிக்கிறோம். அதே மாதிரி சூரத்தில் தொகுப்புல இன்னொரு அழகான விஷயத்தை இருக்கிறது. பெற்றோர்கள் நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறது ஆசைப்படுறாங்க நிறைய பேர். ரொம்ப முக்கியமான விஷயம் தானே, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை ஒழுக்கமானவனா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், என்ன நல்லா படிக்கணும், நல்லா ஓதணும், உயர்ந்த இடத்துல வாழணும், நல்ல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், உன் புள்ள நல்லா இருக்கணும்னா நீ முதல்ல நல்லா இருக்கு, நல்லவனா இருக்கு. நீ உன் புள்ள நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தாயும் தகப்பனும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். தாய் தகப்பன் நல்லவனாக இருந்தால்தான் பிள்ளையும் நல்லா இருக்கும், பிள்ளையும் நல்ல பிள்ளையா இருக்கும். தாய் தகப்பன் நல்லவனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புள்ள மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது அது நல்ல விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்றான். சில நேரங்களில் தாய் தகப்பன் ரொம்ப மோசமானவனா இருப்பான், புள்ள நல்ல பிள்ளையா பாரு. அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நல்லது நடந்திருக்கு, அது மாதிரி ஆகும். அது 100 நடக்கிறது. என்ன சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் நல்லவர்களாக இருப்பாங்க, என்ன ஆனா புள்ள பார்த்தீங்கன்னா தருதலையா இருக்கும், பயங்கர மோசமானவனாக இருப்பான். அவனால் ஊர் ரொம்ப அதிகமாக இருக்கும், பெரும்பெரும் தவறுகளை செய்யக்கூடியவனா இருப்பான். இதுவும் எங்கேயும் ஒரு தவறுகள் அங்கே நடந்திருக்கும். ஆனால் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை நல்லவனாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த தாய் தகப்பன் நல்லவனாக இருக்க வேண்டும். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போவாங்க. இதுல அல்லாஹ் சொல்றாங்க சூரத்துல் கஹ்ஃப்ல, ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல போய் சாப்பாடு தருவாங்க. நாங்கள் விருந்தாளிகளுக்கு இந்த சாப்பாடு தாங்க ஊர் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஊரை விட்டு வெளியில வர போகும்போது ஒரு இடத்துல ஒரு பாலடைந்த வீடு செவ்வறி இடிச்சு விழுதாமல் இருக்கும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் வாலிப வயசு, இதை சரி செய்யுங்க கூப்பிடுவோம். அப்போ சரி செய்வாங்க. சரி செஞ்சு சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்ன நீங்க போய் இதை சரி செய்யறீங்க, இந்த ஊர் மக்கள் தான் நம்மளுக்கு சாப்பாடு தரங்க வேண்டி விட்டாங்கல்ல, எதுக்கு போய் சரி செய்யறீங்க? அப்போ சொல்லுவாங்க, இந்த சபத்துக்கு கீழாக 2 எத்தீம்களுடைய பொருட்கள் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. இவருடைய தகப்பனா தன்னுடைய பிள்ளை அதாவது இறந்து போவதற்கு முன்னால் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தங்கமாக ஆக்கி அதை உருக்கி இந்த சவத்துக்கு கீழே புதைச்சு வச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு போயிட்டாரு. அல்லாஹ், என் பிள்ளைகள் கைப்பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இவர்களுக்கு நான் சேர்த்து வைத்த செல்வத்தை நான் உன்னை சாட்சியாக வைத்து நான் புதைச்சு வச்சுட்டு போறேன். என்னுடைய செல்வம் அது ஹலாலானது என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதனால என் பிற்காலத்தில் என் பிள்ளைகள் வளர்ந்துவிட்டால் என்னுடைய உறவினர்களை நான் நம்ப முடியல, என் உறவினர்கள் நல்லவர்கள் என்று என்னால் நம்ப முடியல, என்னுடைய சொந்த பந்தங்கள் ஊர்வாசிகள் நல்லவர்கள் என்று என்னால் நம்ப முடியல. உன்னிடத்தில் நான் பொறுப்பு சாட்டிட்டு போறேன். என் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு இந்த இடத்தில் என்னுடைய சொத்து இருக்கிறது என்பதை நீ அவர்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுட்டு அவர் மௌத்தா போயிட்டாரு. அந்த சொத்து ஒன்றும் அந்த பிள்ளைகளுக்கு வாலிப வயசு அடையல, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. அந்த சொத்து இதுக்கு கீழே இருக்குது. அதனால தான் இந்த சவத்தை நான் சரி செய்கிறேன் என்று சுவற்றை நான் சரி செய்கிறேன் என்று இமாம் ஹதரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்றான், வகான அபூஹுமா சாலிஹா, இந்த பையனுடைய தாயும் தகப்பனும் நல்லவர்களாக இருந்தார்கள். அப்ப தாயும் தகப்பனும் நல்லவர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்கும், அவருடைய சொத்துக்களும் பாதுகாக்கப்படும். நம்முடைய தாய் தகப்பன் சொத்து சேர்க்க பிள்ளைக்கு சொத்து சேர்க்கிறோம் சொல்லிவிட்டு ஹராமான சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் பிள்ளைகளுக்கு அதை கை கொடுக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பின்னால் எப்படி அந்த சொத்துக்களை வச்சுட்டு நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக வாழுவாங்க. நிறைய இங்க நடக்குதாங்க, நிறைய நடக்குது இன்றைய காலத்துல, நிறைய நடக்குது. நம்முடைய பாப்பாவுடைய சொத்து அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்காம ஏமாற்றக்கூடிய நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது
இந்த ஊரில் நடந்துச்சு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ணன் தம்பிகள் ஒரு 7-8 பேர். இதில் மூத்தவர் எழுதிட்டாருன்னா சொத்து கொடுக்கப்பட்டது இருந்தார். இதில் மூத்தவர் கொடுத்துட்டாரு. ஒரு 4வது பள்ளி கொடுக்க மாட்டேங்குது, ஏமாற்றிக்கிட்டே இருந்தார். நல்லா சம்பாதிக்கிறார், நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறார். இன்னும் வீடு கட்டலாம் ஒன்றும் தெரியாது. அவனுக்கு சேர வேண்டிய இடத்துல என்ன செய்ய கொடுக்கல. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சொற்ப வயசுலேயே மூத்தாயிட்டாரு. சொற்ப வயசுலேயே வாழக்கூடிய வயசுல மூத்தாயிட்டாரு. கடைசி அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு அந்த இடத்திலேயே விட்டுக்கூடிய சூழல் ரொம்ப ஒரு கைசேதமான எல்லாரும் கைசேதப்படக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சூழல். ஏன் இப்பொழுது தூரமாக நம்முடைய சொத்துக்களை நம்முடைய உடன்பிறந்தவர்களுக்கு கொடுக்காமல் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு என்ன புரோஜனம் இருக்கு சொல்லி பாருங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகான அபூஹுமா ஸாலிஹ். அந்த 2 பேரும் பாப்பாவும் அம்மாவும் நல்லவர்கள், நல்ல விதமாக சம்பாதித்தார்கள். அந்த சொத்து தான் இந்த வீட்டுக்கு கீழே, சவத்துக்கு கீழே இருக்குது. அதை அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளை பிறகு அதை எடுத்துக் கொள்வார்கள் என்ற செய்தியை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டிய சூரத்துல் கஹ்ஃப் எல்லாம் நிலைக்கிறது. இன்னும் அந்த 2 விஷயத்தையும் வாழ்க்கையில் ரொம்ப கடைபிடிக்கணும். நாளைக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும், நாளைக்கோ அப்புறமாகவோ எப்பவோ ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சா என்ன சொல்லணுங்க? இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீ சொல்லணும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவர்களாக வரணும்னா முதல்ல நம்ம திருத்தணும். நம்ம திருத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகளை நம்ம தான் காட்டி கொடுக்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியும். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா 2 இமாம்களுடைய பேர் தான் தெரியும். மலேசியா நாடு ஃபுல்லாக ஷாஃபி. மலேசியாவில் நாடு ஃபுல்லாக ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவங்க. ஹனஃபி யாரும் இருக்க முடியும். ஒன்று இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 2வது இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அறிவின் களஞ்சியம் என்று சொல்லுவார். ரஈசுல் உலமா, உலமாக்களின் தலைவர் என்று பேர் வாங்கப்பட்டவர்கள். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கல்வி எவ்வளவு பெரிய அங்கீகாரம், சரித்திரத்தை படித்து பார்க்க புல்லரிச்சு போகும். அந்த அளவுக்கு உண்டான சரித்திரம். ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்துக்கு வந்தேன். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த, மூசா நபி வாழ்ந்த நபியாக வாழ்ந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சமமானவர்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போற்றப்பட்டவர்கள். அது சரித்திரம் இருக்கிறது. அது விஷயம். நம்ம இவங்களுடைய இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாத் இமாமுல் ஹரமைன் அப்படிங்கிறது ஒரு உஸ்தாத். அவங்க சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் என்னைய இந்த மார்க்க சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. என்னுடைய தகப்பனை கூட்டிட்டு நம்ம பிள்ளைகளை மார்க்க சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகணும். பிள்ளைகளுக்கு 7 வயசு வந்துருக்குன்னா வாப்பா தான் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பழக்கப்படுத்தது. இன்னைக்கு அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு. சின்ன வயசுல கூட்டிட்டு வந்து வரக்கூடிய வயசுல கூட்டிட்டு வர்றது. சொற்பொழிவு நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே காதால் கேட்டு கேட்டு எனக்கு நிறைய கல்விகாலங்கள் கிடைச்சிருச்சு. போதுமான கல்விகள் நடக்குது. அப்ப எங்க ஊர்ல திடீரென்று ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அரசர் வருகிறார். யார் அரசனா? நாத்திகன் அரசராக வருவார். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவன் அரசனாக வருகிறார். ஒரு நாள் எங்க ஊருடைய உலமாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய எல்லாருடைய தலையையும் நான் எடுத்துக்கிடுவேன். அந்த கூட்டத்தில் என் தகப்பனாரும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன். சரி, என்ன கேள்வி? அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தாச்சு? அதுக்கு சரியான சான்று சொல்லணும். குர்ஆன் மூலமாகவோ ஹதீஸ் மூலமாகவோ சரியான சான்று சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா உங்களை நான் விட்டுவேன், இல்லைன்னா எல்லாருடைய தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்ட்டு கொடுங்கோல் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கேன். எல்லா இமாம்களும் ஆலிம்களும் கொஞ்சம் அப்படியே போறாங்க, கொஞ்சம் திணறாங்க.
சொல்ற அந்த அரசரே, எங்களுக்கு சில அவகாசங்கள் கொடுங்கள், நாங்க பிறகு சொல்றோம். அப்போ நான் எந்திரிச்சு, நான் சின்ன பிள்ளை, நான் எந்திரிச்சு சொன்னேன், இந்த கேள்விதானா, இதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு வயதாக இருக்கக்கூடிய நான், அதாவது இமாம் ஹரமை நம்ம சொல்றாங்க, நான் வந்து பதில் சொல்றாரு. சரி சொல்லுப்பா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கியது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கியது தெரியுமா? ஏற்றுக்கொள்றியா? ஆமா, மீன் விழுங்கியது. அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து கொண்டு, கடலுடைய அடியில் இருந்து கொண்டு, கடலை சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். ஆமா, அது உண்மைதான், பெண்ண இருக்கு. ஆனால் அந்த இடத்தில் எந்த மனித சஞ்சாரங்களும் கிடையாது. உயிரற்ற பொருட்கள் தான் இருந்தது. நீர்களுக்கு மனிதனை மாதிரி ஆரோக்கியம் உள்ள மிருகங்கள் அல்ல. காப்பாற்றக்கூடிய எந்த வஸ்துக்களும் இல்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியான யாரும் இல்லை. சுப்ஹானக, நீதான் பரிசுத்தமானவன். இன்னி குந்து மினல்லாஹின், நான் தான் அநியாயக்காரன் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்லும் போதெல்லாம் அன்ட அன்ட என்ற வார்த்தையை சொன்னார்கள். நீ நீ என்று சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லல. எப்படி சொன்னாங்க? அன்டன்னு சொன்னாங்க. அன்ட நீ என்று சொன்னா யாராவது எந்த அர்த்தம்? நீ யாரை பேச முடியும்? நீ போயிட்டு வா, நீ செய் அப்படின்னு யாரை சொல்ல முடியும்? எதிர்த்தால ஒரு ஆளை பார்த்து தான் சொல்ல முடியும். அப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து சொன்னார்கள்? அல்லாஹ்வை பார்த்து தான் சொன்னார்கள். அல்லாஹ் இருக்கிறார் என்பதைத்தான் அவர்கள் ஈமான் கொண்டு அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானக என்ற வார்த்தை கண்ட உண்மை. அப்போ நீ பரிசுத்தமானவன் என்று யாரை பார்த்து சொன்னாங்க? சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ் பரிசுத்தமானவன் சொல்லல, சுப்ஹானக நீ பரிசுத்தமானவன் என்று சொன்னார்கள். நீ நீ என்றுதான் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் ஒருவன் அங்க இருக்க போய்தானே அவர்களை மீன் வந்து கரையில கொண்டு வந்து கட்டியது. பிறகு 100 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. அப்படின்னா அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் தானே. சரி, இது கடல்ல நடந்தது, கரையில நடந்தது சொல்லு அப்படின்றாங்க. இப்போ சொன்னாங்க அந்த இமாமுல் ஹரமை அவங்க சொல்றாங்க, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போய் அல்லாஹ்வை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அல்லாஹ்வை பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன? லா முஹ்சி ஸனா அலைக, உன்னுடைய புகழை என்னால் எண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய புகழை நம்ம சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய புகழை எண்ணிக்கை நம்மளால வரையறுத்து சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் புகழ் என்று அவங்க சொன்னாங்க. நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐத நீ கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக, உன்னுடைய நஃப்ஸை நீ உன்னை நீ எப்பொழுது புகழ்ந்து கொண்டாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன் என்று சொன்னாங்க நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை எங்க சொன்னாங்க? மிஅராஜில போய் அல்லாஹ் தஆலாவை நேரடியாக பார்த்து கொண்டு அன்ட என்ற வார்த்தையை சொன்னார்கள். நீ உன்னை அப்படின்னு நேருக்கு நேராக என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் இருக்க போய்த்தானே அந்த வார்த்தையை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் சொன்னாராம், சரி போங்க எல்லாரும் சொல்ல கொடுத்துறேன். இந்த இளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, வாப்பா தான் பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரும். நல்ல வழிக்கு கொண்டு வரக்கூடிய வயசுலாம் நம்ம நல்ல வழிக்கு கொண்டுட்டு வராங்க. அவன் எப்படியோ திருத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட போய்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி இப்படியுமா இருந்துக்கிட்டு பெரிய வயசா போய் வயசான காலங்களை கவனிக்கல, அஜரத்தில் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அர்த்தம் இருக்குதாகல. வளர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பேடுகளையும் நல்ல விஷயங்களையும் மாற்று சொற்களையும் மாற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வருவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்தில் கருத்து மூலமாக பணமாக சொல்லி தெரிகிறான். அல்லாஹ் நல்லையார்கள்
இந்த 2 விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்கணும். கடைபிடிக்கலாமா? நம்முடைய நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் உனக்கு பொருத்தமானவர்களாக ஆக்கி நல்லடியாக கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnatroth@gmail.com